நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த ஒரு வீடியோ பொறுப்பு போனா என்ன, கண்டிப்பா நான் சொல்றேன் ஆண்டி அப்படின்னு இந்த குட்டி பாப்பா வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கும் இந்த டாக்டருக்கும் எதிராக வந்துட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. இந்த ஒரு உண்மையை வந்துட்டு இவங்க தான் சொல்லி கண்டிப்பா நம்ம நாவுக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு அந்த ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு வாய்ஸே வரல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு போய் நம்ம ஃபோன் கடையில் கொடுத்து பார்க்கலாம், ஏதாச்சும் பக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இவங்களை வந்துட்டு நம்ம ஜெயிலேருந்து காப்பாற்றோன்னா இந்த ஒரு வீடியோ தான் இருக்குன்னு நம்ம கௌதம் இலக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு ஃபோன் கடையில் போய் கேட்டாவா, இல்லை சாரி மேடம் மன்னிச்சிருங்க, அது வந்துட்டு ஒரு சில டைமில் இப்படி தான் ஆகும், நீங்கள் வந்துட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அந்த ஒரு ஃபோன் கடைக்காரர் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியல. அப்போ தாங்க சரியான சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு குட்டி குழந்தை இருந்துக்கிட்டு, மேடம் நான் வந்துட்டு அங்கே தானே இருந்தேன், நான் சொல்கிறேன் ஆண்டி, நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க, இந்த சிவாவை வந்துட்டு ஜெயிலில் தள்ளுறதுக்கான எல்லா விஷயமும் நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு போலி எல்லா எவிடன்ஸும் நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த குட்டி குழந்தை வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷாசினியும் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராட் வேலை அஞ்சலியை கூட்டணி சேர்த்துட்டு அஞ்சலிக்காக வந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு நிலைமையில் எல்லாருமே வந்துட்டு கையங்காலமாக ஜெயிலுக்குள்ளே போனோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம நாகும் வெளியே வரணுங்க. ஏன்னா அந்த நாகு வந்துட்டு பண்ணாத தப்பு, இப்படி தான் பணத்துக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்ற உண்மையை வந்துட்டு ஒத்துக்கினாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களான்னா இப்படி தலைகளை நம்ம நாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு காரியம் ஆகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதே சமயம் பார்த்தீங்களான்னா நம்ம கார்த்திகோட முட்டாள்தனத்துக்கு இந்த அஞ்சலியோட சுயரூபம் கூடிய சீக்கிரத்தில் தெரியணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.